இரவு நேர தாய்லாந்து. தாய்லாந்தின் மறுபக்கம். ஹாய், யுவர் ட்ரெஸ் நைஸ். இவ்வளோ ஆகல் நீங்கணும் இந்த. ஹலோ, இதுக்குள்ளே வந்த உடனே எங்களுக்கு கப்பலுக்குள்ள இருக்கிற மாதிரியே தெரியல. ஓகே, தேங்க்யூ. வரேன். சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். மற்றது ஃப்ரூட்ஸ் இருக்குது. கூடுதலாக வேண்டிய எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் வந்து கணக்கு இருக்குது. வேறு வேறு நாடுகளில் இந்த எக்கச்சக்க பேர் வந்திருக்கிறேன். மேலே பார்த்தா அதே மெனு தான். தனித்தனியாக போட்டு ஓட்டுக்கலாம். தூக்கு அப்படியே தூக்கி வை. சரி, அப்படியே பின்னால் ஃப்ளைட்டில் வரைக்கும் எனக்கு ஜன்னல் சீட் கிடைக்கல. கப்பலில் ஜன்னல் சீட் கிடைச்சிருக்கு. நல்லா ஃபன்னாக போச்சு டே. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா வந்து தாய்லாந்தில் பேங்காக்கில் இருக்கிறோம். பேங்காக்கில் வந்து கணக்கு வீடியோஸ் எடுத்து நாங்கள் அதை நீங்கள் பார்க்காட்டி இருக்கும்போது போய் பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் தாய்லாந்தில் என்ன செய்ய போகிறோம்னா வந்து ஒரு டின்னர் க்ரூஸ், அதாவது ஒரு கப்பலில் இருந்து வந்து எங்களுடைய மதிய நேர விருந்தை வந்து எடுக்க போகிறோம். அது மட்டும் இரவு நேர தாய்லாந்து. ஒரு இடம் வந்து ஏசியா ட்ரேக். அதை விட கணக்க விஷயங்கள் இதில் இருக்குது. மார்க்கெட் இருக்குது. எல்லாமே இதில் காட்ட போகிறோம். ஹாய், தேங்க்யூ. இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குண்டு உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். அதோட முதல் போட்ட வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் இது. இதுக்குள்ள கணக்கு மார்க்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட அதில் சொன்ன விஷயம் வந்து இதுக்குள்ள நடமாடைக்கு கவனமாக இருங்கோ. கல்லர் இருக்கணும். உங்களோட பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாக வச்சுருங்கன்ற மாதிரி கைடும் சொன்னவ. ஸோ நாங்களும் சேஃபாக இருப்போம். நீங்களும் இங்கே வேறு நேரம் சேஃபாகிருங்க. இங்கே வந்து எக்கச்சக்க விதமான மார்க்கெட்ஸ், தேவையான இதுகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுடைய பொருட்கள் வேண்டாலும் இங்கே நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் என்று சொன்னவ. இது பெரிய மால்லாம் பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக செய்திருக்கேன். இதுக்கு நடுவில் இங்கால தாவரங்கள் எல்லாம் வளர்த்து இதை தாண்டி தான் க்ரோஸுக்கு போகணும். வரைக்கும் நாங்கள் இந்த மார்க்கெட்டை வந்து பார்ப்போம். பார்ப்போம்னு சொல்கிறோம். ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா இன்று இரவு ஃபுல்லாகவே நாங்கள் மார்க்கெட்லாம் எங்களுடைய நேரத்தை கழிப்போம். ஹலோ, மற்றது இங்கே வந்து இந்த துரியன் வந்து ஃபேமஸ். எல்லா இடம் வந்து நோ ப்ரோ, எல்லா இடம் வந்து துரியன் வச்சுருப்பேன். இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் செய்து வச்சுக்கணும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கலான்ட்டு எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் ஒரு சாம்பிள் வச்சுக்கணும். தாய்லாந்தின் மறுபக்கம். இதில் எல்லோரும் வந்து கொடி வச்சிருக்கணும். இங்கே வார எல்லாருமே வந்து டூரிஸ்ட் கைட் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த கம்பெனிலேருந்து வரணுமோ அவையில் அந்த கொடியை வந்து வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நீட்டாக தெரியுது. இது வந்து இதில் பெரிய இது உண்டு. இது மேலே ஏறி அதில் அப்படியே சுற்றி கொண்டு வந்தது. அதே மாதிரி இங்கே ரோலர் கோஸ்டர் ரெண்டு கிடக்கு பாருங்கள். இதில் தெரியுது. இதுவும் வந்து பெரிய ரோலர் கோஸ்டர். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்க ஸ்ட்ரீட் ஃபுட் மார்க்கெட் இருக்குது. செலிப்ரேஷன் டே 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வேண்டிய தேசிய நாள் வருது போல இருக்குது. கிட்டத்தட்ட எங்கட வருஷமும் 14ஆம் தேதி வருது. அதுக்காண்டி ஸ்பெஷலாக வந்து இங்கே போட்டிங்கன்னா இதில் வேறு எங்கள் வேண்டிய சாப்பாடுலாம் எப்படி இருக்காண்டி இதெல்லாம் அரை அவியலாக உப்பு சப்பு இல்லாமல் வச்சுருக்கணும். பெரிய பெரிய இறால் வேறு நூடுல்ஸ் இது எல்லாம் வந்து தண்ணி போத்தில் இங்கே 20 பாத் 200 ரூபாய். வேண்ட 10 மடங்கு இல்லை எங்கடா 10 மடங்கு வேண்ட காசு. வேண்ட 1 ரூபாண்டா எங்களுக்கு 10 ரூபா.
அம்மா இங்கே பாருங்க, இதைத்தான் தேடி வந்து நான் இங்கே இதில் வந்து பூச்சிகள் எல்லாம் வச்சுக்கிறேன். பூச்சி இங்கே கரப்பாம்பூச்சி பொரியல், இந்த அட்டை இது வந்து ட்ரை பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்களா தேர்ட் வச்சிருக்கணும். இது வந்து நாங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணுறோம். இப்போ க்ரூஸுக்கு போவோம், போயிட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணுறோம். சரி, இப்படியே வந்து நாங்கள் மோலுக்கு உள்ளே வந்துட்டோம் பாருங்க. இப்போ இந்த உடுப்புகள் பாருங்கள், இதான் இந்த பாரம்பரிய உடுப்பு. ஹாய், யுவர் ட்ரெஸ் நைஸ். எங்களோட பாரம்பரியத்தில் சரமும் இதுவும் போடுவோம் பாருங்க, அதே மாதிரி அவையில் போட்டிருக்கணும். ஓஹோ, இப்போ நாங்கள் க்ரூஸுக்கு வந்துட்டோம். எக்கச்சக்க பேர் நிற்கிறோம், எவ்வளோ ஆகல் நிற்கணும் இந்த க்ரூஸ் பயணத்துக்கு போகிறக்காண்டி. நானும் நினைச்சேன் வந்து சின்ன க்ரூஸ் நினைச்சேன், எவ்வளோ பெரிய க்ரூஸ். இந்த க்ரூஸில் போகிறதுக்கு தான் லைனில் நிற்கிறேன் போல இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்களும் போக போகிறோம் பாருங்க. ஹலோ, இதில் வந்து டிக்கெட் எடுத்துருக்கு. 2வது ஃப்ளோரில் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ. இந்த பெரிய க்ரூஸில் தான் இன்றைக்கு நான் டின்னருக்கு போக போகிறோம். டிக்கெட் எடுத்தாச்சு, போய் ஃபன் பண்ணுறோம். க்ரூஸ் வந்து இப்போ தயாராக நிற்கிது. நாங்கள் போன உடனே க்ரூஸ் வலிக்கிடும். இப்படி வந்து கணக்கு இருக்குது. எங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர் தான் எங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. இது மட்டும் கவனம் போங்க ஒன்று சொல்லுங்கள். இதுக்குள்ளே வந்த உடனே எங்களுக்கு கப்பலுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியல. ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்த மாதிரியே இருக்குது பாருங்க. மற்ற இதில் வந்து சாப்பாடுகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஆர்டர் பண்ணி ஃபுல்லாக வந்து சாப்பிடலாம். இப்போ க்ரூஸ் கொஞ்ச நேரத்தில் வலிக்கிடும். இதில் என்னென்ன ஃபுட் இருக்குன்னு பாருங்க. வந்த உடனே நாங்கள் அங்கே ட்ரை பண்ணின சிப்பி இருக்குது, மற்றது இறால் இருக்குது, சிக்கன், மற்றது வெஜ்ஜீஸ் இருக்குது. இது வந்து பீஃப் பாருங்க. மாட்டிறைச்சியை சின்ன வெட்டி வச்சுக்கணும். மற்றது ஃப்ரூட்ஸ் இருக்குது. கூடுதலாக வேண்டிய எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் வந்து கணக்கு இருக்குது. சூஷி இருக்குது, சொசேஜஸ் இருக்குது. இப்போ நாங்கள் எடுக்க வந்து கொண்டே இருக்குது. நாங்கள் எவ்வளோ எடுக்கிறோமோ எடுத்து சாப்பிடலாம். அவ்வளோ அதுக்கு அன்லிமிட்டடாக வந்து கொண்டு இருக்கும். இதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, மற்றது இது வந்து கணுவாய் பொரியல், கணுவாய் டேபிள், சிக்கன், மற்றது பாருங்கள் இப்படியே பார்த்தோன்னு வாங்க. ரைஸ் இருக்குது. இவ்வளோ தான் ரெண்டே ஃபுட் மெனு. மற்ற இதில் லைவாக வந்து மியூசிக் ப்ளே ஆகிக்கொண்டிருக்கும். இதில் இருந்தபடியே ஒரு டின்னர் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சேம் மெனு அங்கால இருந்த அதே சேம் மெனு தான் இங்கால இருக்குது. இது நூடுல்ஸ். நான் இதை பார்த்துட்டு இடியப்பம் இருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். நூடுல்ஸ், மற்றது ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் இந்தியாவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்தியாவில் கேரட் இருக்குது. சரி, இது என்ன பொருள்ன்றது தெரியல, சாப்பிட்டு பார்ப்போம். மற்றது இந்தியாவில் டெசர்ட்ஸ் இருக்குது, கேக்ஸ் இருக்குது. சரி, இந்த டெக்கில் வந்து இன்றைக்கு நாங்கள் இப்படியே வந்து சாப்பிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக சாப்பாடு மட்டும் இல்லை, இங்கே ட்ரிங்க்ஸ் ஐட்டம்,
பாரும் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான லிக்கர்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்க லிக்கர்ஸு. மற்ற இதில் அனிவர்சரிஸ், பர்த்டே பார்ட்டி அப்படின்னா வந்து இதில் கேக்ஸ் சொன்னால் வந்து அவையில் வந்து டேபிளுக்கே கொண்டுருவேன். மற்ற இதுலேருந்து நாங்கள் வெளியில் ஒருக்கா போய் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காண்டு தெரியலை. லெட்ஸி குருசண்டு வந்தாலே வெளியே போய் அந்த கடலை பார்த்து கொண்டிருக்கிறது தானே சந்தோஷம். ரைட், இதுதான் அந்த குருசுக்கு வழியில். பட் இது வந்து ஸ்மோக்கிங் ஏரியா. இது பாருங்க, இதுதான் வந்து வெளியே கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இது வந்து மூவ் தொடங்கினா வந்து இன்னுமே அழகாக இருக்கும். அதோட 3rd floor மொட்டை மாடி இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மொட்டை மாடியில் என்ன இருக்குண்டு மொத்தம் வந்து 3 மாடி இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து 3rd floor. இங்கே வேறு 3rd floorல வந்து எவ்வளோ பேர் இருக்கணும் வந்து சரி. இது எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. வேறு நாடுகள்லேருந்து எக்கச்சக்க பேர் வந்திருக்கிறேன். மேலே பார்த்தா அதே மெனு தான். ஃபுட் எல்லாமே வந்து ஒன்று தான். ஆனால் இந்த ஃப்ளோர் தான் வித்தியாசம். 1வது ஃப்ளோரில் இருந்து சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குது. 2nd floor, 3rd floor இந்த இடத்துலேருந்து சாப்பிட்டா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பழமையாக 2வது இதை விட வந்து 3வதுலாம் வந்து எக்கச்சக்க பேர் மேட்ட அந்த அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதிலெல்லாம் வந்து க்ரோஸ் தான். இது எப்படியோ இந்த இடத்துல அப்படியே மூவ் ஆகி கொண்டிருக்கும். எவ்வளோ பேர் வேறு. இந்த டின்னர் மெனு தான் இங்கேயும் இருக்குது. சரி, எங்களுக்கு வந்து 2nd floor தான் கிடச்சிருக்கு. ஸோ நாங்கள் கீழே தான் போகணும். ஏன்டா இங்கே ஃபுல்லாகவே வந்து சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. Restroom or toilet are downstairs at the 1st floor. Smoking out at the back of the 2nd floor. In case of emergency, this is a life jacket. மேலே வந்து மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறது என்ன எக்ஸ்ட்ராவாக உண்டுன்னா வந்து மேலே ஃபுல்லாக இயற்கை காற்று கொஞ்சம் பக்கியாக லைட்டாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்திங்கன்னா ஃபுல்லாக ஏசி. ஒரு பெரிய 5 star ரெஸ்டாரண்ட்ஸில் இருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து இது தரும். ஆனால் வெளியில் நின்றால் தான் இன்னுமே நல்ல மண்டு நானும் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு பக்கத்துலேயும் வந்து வெளியே போகக்கூடிய என்ட்ரன்ஸ் இருக்குது. ஹலோ, ஹாய். இல்லை வேறு ரைட், ஓகே, சாரி. இந்த அவுட்டோர்லேயும் வந்து டேபிள்ஸ் போட்டிருக்கணும். இதுலேயும் வந்து சாப்பிட்டு கொண்டு இது இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து பெரிய சொந்தமாக பயன்படுத்திக்கணும். சரி, ஹலோ. இதுலேயும் வந்து கணக்கு பேர் இருக்கணும் சுற்றி. இந்த இடம் நல்லா இருக்குது. ஆனால் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்ண்டா இது இயற்கையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே நாங்கள் ஃபுல்லாக வந்து என்னென்னு சொல்கிறது செயற்கையான ஒரு ஹோட்டலில் இருக்கிற ஃபீலாகவே இருக்குது. சரி, ஓகே. உள்ள மியூசிக் தொடங்கிட்டு சரி. க்ரூஸ் வந்து ஓகே. க்ரூஸ் வந்து மூவ் ஆக தொடங்கிட்டு அதோட பஃபையும் வந்து தொடங்கிட்டோம். எல்லோரும் அடித்து பிடிச்சி போய் பிளேட்ஸில் இருந்து தான் பின்ன அப்புறம் முடிஞ்சிருப்பேன். சரி, லைவாக வந்து எல்லாமே வந்து லைவாக தான் செய்யணும். ஆனால் நாங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க யோசிச்சு நாங்கள் இந்த ஃபீல் வேறாண்டு. ஆனால் அங்கே வேறுங்க மூவ் ஆகிக்க நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த இடம் மூவ் ஆகிக்க இந்த இடத்துல இருந்து சாப்பிட்றது தனித்தனியாக போட்டு ஓட்டுக்கலாம். தூக்கு அப்படியே தூக்கி வை. இவர் சாரி. சரி, அப்படியே பின்னால் மியூசிக்கும் போக நல்லா இருக்குது. அதோட மூவ் ஆகிற ஃபீல் கிடைக்கான்னு நினச்சேன். இதில் பார்த்தா தெரியும் பாருங்க. இந்த சுற்றி பார்த்தா தெரியும் மூவ் ஆகிக்கொண்டிருக்கே. சாப்பிட நல்லா இருக்குது. விஷயம் என்னென்னா வந்து ஃப்ளைட்டில் வரைக்கும் எனக்கு ஜன்னல் சீட் கிடைக்கல. கப்பலில் ஜன்னல் சீட் கிடைச்சிருக்கு. மூவ் ஆகிக்க ஒரு ஃபீல் ஒன்று வேற நினச்சேன் சாப்பிடக்க. நான் நல்லா இருக்குது.
க்ரூஸ் கொண்டு போகுது இந்த நிற்கிது பாருங்க இப்படி கணக்கு இருக்கு ஆனால் நாங்கள் நிற்கிறது செம்ம க்ரௌடாக இருக்கு ரிவர் சிட்டி பேங்காக் இதில் பாருங்க எவ்வளோ க்ரூஸ் நிற்கிது நீங்களால ஏண்டா இதுட்றாங்க சரி நாங்கள் இப்போ க்ரூஸ்லேருந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் நல்லா ஃபன்னாக போச்சு டே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இந்த கல்ச்சர் ஆக்கள் எல்லாமே ஆனால் இன்னும் மிஞ்சால சைடில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃபுல்லாக தான் இருக்குது பாருங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்துருக்கோம் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் இதில் 2 கப்பல்ஸ் இருக்கிற பாருங்க ஆனால் அவையில் வந்து காமெடியாக வந்து லைவாக கீறி குடிப்பேன் பாருங்க அந்த இது வந்து இதில் இருக்குது அதில் இவையெல்லாம் அந்த கப்பல்ஸ் எப்படி கொமிக்காக கீறான் ஃபன்னா ஒரு ஃபன்னான எப்படி இருக்குமோ அப்படி வந்து கீறி கொடுக்குறேன் நல்லா இருந்தது வித்தியாசமான அந்த முதல் அனுபவம் பண்ணபடியாக வந்து எனக்குமே கணக்கு விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருந்தது கட்டாயம் உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சா போங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட ஒரு அரபி அண்ணாவை அதில் சந்திச்சு தான் ஃபோட்டோ எடுக்க வந்தவர் சந்திச்சுட்டு ஸ்ரீலங்கா வர போகிறோன்னு சொன்னவர் வாங்க கேட்டேன் வாங்க சேனலையும் காட்ட விட்டான் அதோட ஸ்ரீலங்கா மணி என்ன வேறு இருக்குன்னு கேட்டார் ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் காசு கிடந்த 100 50 20 கொடுத்து விட்டேன் அவர் மணி வந்து கலெக்ட் பண்ணுறவரா சரி சந்தோஷம் பண்ணிட்டு அப்படியே போனவர் ஸ்ரீலங்கா வர்றேன் சந்திப்போம்னு சொன்னவர் நாங்களும் இந்த இடத்துலேருந்து அப்படியோ விடைபெற போகிறோம் நாங்கள் விடைபெற்றலாம் வந்து இவர்கள் விடைபெறதா இல்லை இன்னுமே எக்கச்சக்க பேர் வந்து இந்த நைட் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணினோம் பாருங்கள் இங்கே சீட் ஃபுல்லாக வந்து எக்கச்சக்க பேர் இருக்கணும் சரி ஆனால் நாங்கள் விடைபெறுவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தாய்லாந்தில் இருந்து சந்திப்போம் சரி பாய் 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 உண்டு பேக் எங்கே